வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சாம்பார் சாதம் தான் பண்ண போறோம். அதுக்கு வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். நம்ம கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். வரமிளகா ஒரு 9 வரமிளகா சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா. ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். நம்ம ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம், ஒரு 2 டீஸ்பூன் கசகசா, தேங்காய் ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய். நான் இப்போ தேங்காய் பச்சை தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொப்பரை இருந்தால் கொப்பரை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பச்சை தேங்காய் சேர்க்கும்போது கொஞ்சமாக அந்த ஈரப்பதம் போக நம்ம வறுத்துக்கணும். இப்போ நம்ம பண்ணுறது ஒரு மேங்களூர் ஸ்டைலில் ஒரு சாம்பார் சாதம். அதுதான் நம்ம இப்போ பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள். இந்த டக்குன்னு இந்த பொடி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா உடனே பண்ணி முடிச்சிடலாம். தேங்காய் இந்த அளவுக்கு ஈரம் போக வறுபடணும். ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். என்ன காஞ்சிடுது. சின்ன வெங்காயம் 2 பாதியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்ல புளி ஒரு லெமன் சைஸில் கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி நல்லா பச்சை வாசனை போக குடிச்சிடுது. இப்போ தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். நம்ம வறுத்தோம் இல்லையா, அதை பொடி பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். அப்புறம் வெல்லம், அவ்வளோதான். இது எப்பயுமே புளியோட எருப்பு எடுக்கிறதுக்கு, டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்செடுத்து எல்லா பச்சை வாசனை போக பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சாச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம சாம்பார் எடுத்து வச்சுருவோம். ஃபஸ்ட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம விட்டுக்கலாம். 1 கப்பு அரிசி, அரை கப்பு தோரம்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 1 கப்புக்கு, அதாவது 1 கப்பு அரிசி, அரை கப்பு தோரம்பருப்பு இல்லையா, ஒரு 6 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காய பொடியெலாம் போட்டு பாருங்கள் நல்லா குழவா வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு இந்த பக்கமும் இது சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு கலக்கும் போது ஈஸியாக இருக்கும். முதலே வைக்காமல் 2 அட் அ டைமில் பண்ணிக்கோங்க. சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாம்பாரையும் விட்டுடலாம். ஏன்னா அது ஆற கெட்டி ஆகிடும். அப்படியே இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. வெந்நீர் நல்லா ஒரு கொதிக்கிற வெந்நீரை காய்ச்சி அதில் ஒரு டம்ளர் மிக்ஸ் பண்ணி கலந்துட்டிங்கன்னா நல்லா தளன்னு ஆகிடும். சாம்பார் சாதத்துக்கு தாளிக்கிறோம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அதை நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. நீங்கள் இது கூட வேர்க்கடலை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வேர்க்கடலை சேர்க்கலை. முந்திரி பருப்பு சேர்த்துருவோம். கருவேப்பிலை, அவ்வளோதான். நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி. இப்போ மேலாக நெய் விட்டுருவோம். எப்பயுமே மேலாக நெய் விடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், படாம், சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நல்ல உருளைக்கிழங்கு காரக்கறி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கறி தான் பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, வேக வச்சு உருளைக்கிழங்கு தோலிலாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலையோட. தேவையான உப்பு, காரத்துக்கு வரமிளகா பொடி, பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு தூவிடுவோம். தூவிட்டு அப்படியே பரத்தி விட்டுருவோம். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுது. ஸோ அதை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நான் நல்ல சாதம் சூடாக இருக்கும்போது வெண்ணெயை போட்டு மூடி வச்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். தேவையான உப்பை போட்டுருவோம் தயிர் சாதத்துக்கு. கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம். மேலாக கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கடுகு, ஒரே ஒரு பச்சை மிளகாய்,
கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இது அப்படியே சுட 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 இந்த பெருங்காயத்து மேலே விட்டுருவோம். நான் வந்து இன்றைக்கி வெறும் தயிர் மட்டும்தான் போட்டு பிசைய போகிறேன். பால் சேர்க்கலை. ஏன்னா வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் பால் இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து உடனே சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறதுனால தயிர் மட்டும் சேர்த்து பிசைகிறேன். நம்மளுடைய தயிர் சாதம் ரெடி. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார் சாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் மட்டும் போட்டால் போதும். காய்கறி இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு கறி, தயிர் சாதம். சிம்பிள் சமையல். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.